வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2016 அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட் 2017 கேட்டிருக்கேன் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜீப்ரா ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துருக்கலாம். எக்ஸாக்டாக வந்து டிஎன் செட் 2016 10 ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, 17லையும் 10 ப்ராப்ளம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ த ஃபஸ்ட் ப்ராப்ளம் ப்ரிமிட்டிவ் ரூட்டை பேஸ் பண்ணி 2-3 ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு 2017. இந்த ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் இந்த மாடுலோ 19 இஸ் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 18, 6, 5, 12. ஸோ த ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் மாடுலோ 19 இஸ். ஸோ நம்மளுக்கு அது என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதுன்னா டைரெக்டாக ரிசல்ட் கிடச்சிடும். ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் பை ஆஃப் 19ன்றது ப்ரைம் நம்பர் நம்மளுக்கு. ஸோ இம்மிடியேட்டாக நம்ம 18 எழுதலாம் ஆஸ் பர் த ஆய்லர் ஃபங்க்ஷன். ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 18, 6, 5, 12. ஸோ ஆப்ஷன் 18ன்றது கரெக்ட். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் மாடுலோ 19க்கு என்ன ஃபார்முலானா ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் தான், பை ஆஃப் என். அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டாவே நம்மளுக்கு இது ஈஸியாக ஆன்சர் வந்துடுது. நம்பர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா சப்போஸ் கொஸ்டின் வந்து பை ஆஃப் என், தட் இஸ் ஆல்ரெடி பை ஆஃப் என்னா ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் மாடுலோ 19க்கு நமக்கு வந்துடும் வேல்யூ. ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் மொத்தம் எத்தனை கிடைக்கும் அப்படின்றதுக்கு அகெயின் யூ ஹேவ் டு டேக் ஆய்லர் ஃபங்க்ஷன் பை ஆஃப். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளத்தினுடைய ஆன்சர் வந்து நம்மளுக்கு 18. ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ வாட் அபவுட் த ப்ரிமிட்டிவ் ரூட், அதனுடைய டெஃபினேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் P is a prime and A is an integer such that P does not divide A. We say A is a primitive root modulo P. If order P of A which is equal to is nothing but pi of P equal to P minus 1. So which is the definition of a primitive root. இதை பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் கூட நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, there are pi of n primitive roots modulo n. that is நம்பர் ஆஃப் ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குனான ஃபார்முலா இது நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிங் ஐடியாவில் பேஸ் பண்ணி ஒரு 2-3 ப்ராப்ளம்ஸ் 2017 வந்திருக்கு. த ரிங் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ். ஸோ ரிங் அதனுடைய நம்மளுக்கு பேசிக் டெஃபினேஷன் எல்லாமே தெரியும் இல்லையா? அண்டர் அடிஷனில் கம்யூனிட்டி வரையும் குரூப்பை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். மல்டிப்ளிகேஷனில் வந்து செமி குரூப் வரையும் வரும். செமி குரூப்னா க்ளோஷர் அசோசியேட்டிவ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லாஸ், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ், லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்படின்னு இருந்தால் ரிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஒரு செட்டை வந்து நம்ம ரிங்குன்னு சொல்ல முடியும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த ரிங் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ் 2z த ஐடியல் I ஈக்குவல் டு, இந்த சிம்பிள் வந்து ஜென்ரேட்டடுக்காக போடுற சிம்பிள் அது, தட் இஸ் ஜென்ரேட்டட் பை 4ன்னு அர்த்தம். இஸ் இன்டகரல் டொமைனா, இல்லை பிரின்சிபல் ஐடியலா, இல்லை மேக்ஸிமல் பட் நாட் ப்ரைமா, இல்லை மேக்ஸிமல் அண்ட் ப்ரைம். இப்போ இன்டகரல் டொமைனா என்னன்னு தெரியணும். காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டி வித்தவுட் ஜீரோ டிவைசஸ், அது ரொம்ப முக்கியம். வித்தவுட் ஜீரோ டிவைசஸ் இருந்தால் நம்மளுக்கு என்ன வந்துடும், தட் இஸ் இன்டகரல் டொமைன். ஸோ நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஐடியல்னால் என்னன்னு தெரியணும். பிரின்சிபல் ஐடியல், ஸோ அதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஜெனரேட்டட் அப்படின்னு வரும். ஸோ அதை தான் வந்து பிரின்சிபல் ஐடியல். ஒவ்வொரு ஐடியலுமே வந்து ஜெனரேட்டட் பை அ சிங்கிள் எலமெண்ட்டு, தட் இஸ் கால்ட் அ பிரின்சிபல் ஐடியல். ஸோ வாட் அபவுட் த மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அ மேக்ஸிமல். ஸோ மேக்ஸிமல் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ரைம் ஐடியலுக்கு உண்டான நம்மளுக்கு டெஃபினேஷன். இதை பார்த்துட்டு நம்ம மேக்ஸிமல் பார்க்கலாம். இஃப் ஆர் இஸ் அ ரிங் அண்ட் பி இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர் தென் பி த ப்ரைம் ஐடியல் சச் தட், இப்போ ஏபி 2 எலமெண்ட் எடுத்துக்கிறோம் பியில், தட் ஷுட் பி ஏ இன் ஆர் பி இன் ஆர், தட் இஸ் அந்த ரிங்கில் வரணும் அந்த 2 எலமெண்ட்டும்.
either A in P or B in P. Moreover, satisfies this condition. P divides AB, which implies P divides A or either or P divides B. Then you can say it is a prime ideal. இது மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ ஆர் இந்த ரிங்கில் எம்ன்றது இஸ் a maximal ideal of this one. ஸோ இதுக்கு வந்து என்ன வரக்கூடாதுன்னா, நம்மளுக்கு ப்ராப்பர் ஐடியல் வரக்கூடாது. ப்ராப்பர் ஐடியல் இதுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ இதுதான் இருக்கிறதுல என்ன ஆகுதுன்னா மேக்ஸிமம் ஐடியலாக இருக்கணும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யூ அப்படின்னு ஒரு ஐடியலை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ யூன்ற ஐடியலை subset of R. U is ideal is a subset of R ன்னு எடுத்துக்கிட்டா, then M is a subset of U ன்னு எடுத்துக்கிட்டா, இது U equal to M இருக்கணும் ஐடியல், அதர்வைஸ் U equal to R இருக்கணும். So then you can say M is a maximal ideal. So that is a definition of maximal ideal. ஸோ நம்மளுக்கு இப்போ கேட்டிருக்க கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரிங் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்கேன், ஈவன் இன்டிஜர்ஸ் 2z, தட் இஸ் z செட்டு, தட் இஸ் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் நம்மளுக்கு 0 1 2 3 அண்ட் ஸோ ஆன், -1 -2. ஸோ 2z அப்படின்னு எடுத்துட்டா, that is -4 -2 0 2 4 6 and so on. ஸோ இதை தான் அவங்க சொல்கிறாங்க ஆக்சுவலாக the ring of even integers 2z. ஸோ இதில் ஒரு ஐடியல் ஜென்ரேட்டட் பை த எலமெண்ட்டா பை 4, அது வந்து இன்டர்வல் டொமைனாக இருக்குமா, இல்லை பிரின்சிபல் ஐடியலாக இருக்குமா, இல்லை மேக்ஸிமல் பட் நாட் ப்ரைமா, இல்லை மேக்ஸிமல் அண்ட் ப்ரைமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4, இப்போ அந்த ஐடியல் வந்து ஜெனரேட்டட் பண்ணால், ஆல்ரெடி இதை நம்ம பார்த்துட்டோம், மேக்ஸிமல் ஐடியல் இதனுடைய கிளாசிக்கல் டெஃபினேஷன் இது. தட் இஸ் ஐ பி ஐடியல் ஆஃப் ரிங் ஆர் அண்ட் ஐ இஸ் எ மேக்ஸிமல் ஐடியல் தேட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் எனி ப்ராப்பர் ஐடியல் எம் ஆஃப் ஆர். இதுதான் நான் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். த such that the I is ideal, the subset of M which is subset of R, then either I equal to M or M equal to R. That is அந்த ஐடியல் வந்து எம்முக்கு ஈக்குவலாக இருக்கும், அதர்வைஸ் ரிங்குக்கு ஈக்குவலாக வரணும் அந்த எம். Then only you can say that is a maximal ideal. இப்போ நம்மளுக்கு கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, the given problem வந்து பார்த்தீங்கன்னா, the ring of even integers that is 2z இந்த மாதிரி செட்டு தான் வரும் இல்லையா, 0 ±2 ±4 ±6 ±8 ஜெனரேட்டட் பை த சிங்கிள் எலிமெண்ட் 4. ஸோ அப்போ நம்ம 4 into this one சொல்ல இங்கே எழுதியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ சிங்கிள் எலிமெண்ட் 4, ஸோ தட் இஸ் R into 4 such that R into Z. இங்கே ரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ் தான் நம்மளுக்கு ரிங்கு. ஸோ அதில் ஒரு எலமெண்ட்டு தென் இன்ட்டு 4 அப்படி வரணும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இன்டிஜர்ஸ் செட்டு வந்து இதுதான் நம்மளுக்கு ரிங் ஆக்சுவலாக இப்போதைக்கு கரெக்டாக. 0 ±2 ±4 ±6. ஸோ இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டு சரிங்களா, அந்த எலமெண்ட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த 4ஓட நம்ம மல்டிப்ளை பண்ணால் யூ கேன் ஜென்ரேட் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் ஆஃப் ஈவன் இன்டிஜரில் 0 into 4 0 வந்துடுமா நம்மளுக்கு எலமெண்ட்டு. அப்புறம் ±2 into 4 தட் இஸ் ±8. தென் ±4 into 4 ±16. ஸோ இது வந்து நம்மளுக்கு வருது, இட் இஸ் ஜென்ரேட்டட் பை 4. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இது ஐடியல் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது மேக்ஸிமல் ஐடியலா இல்லை பிரின்சிபல் ஐடியலா
கரெக்டுங்களா? இப்போ ஒவ்வொன்றா பார்த்துட்டோம் ஆக்சுவலாக. பிரின்சிபல் ஐடியலாக இருக்கணும்னா அந்த ஜென்ரேட்டட் பை அந்த 4 இருக்கு இல்லைங்களா, அந்த எலமெண்ட்டை வந்து இதில் எக்ஸிஸ்ட் ஆகணும். இந்த 4ன்ற எலமெண்ட்டு இதில் இல்லை. ஸோ அப்போ பிரின்சிபல் ஐடியல் வராது. ஸோ பிரின்சிபல் ஐடியல் வராது நம்மளுக்கு. ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஐடியல் இல்லை. நெக்ஸ்ட்டாக இன்டகரல் டொமைனும் வராது. ஸோ மேக்ஸிமல் பட் நாட் ப்ரைம் அது செக் பண்ணணும். இப்போ மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற அந்த ரிங்கை என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா 2z, தட் இஸ் செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர். அதுதான் நம்மளுக்கு எடுத்துக்கிற ரிங் ஆர். ஸோ இதில் எது மேக்ஸிமல் ஐடியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டட் பை த 4. ஸோ இந்த ஐடியல் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமலாக இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமல்னா இன் பிட்வீன், தட் இஸ் எந்த ஐடியல் இன் பிட்வீன் த லைஸ், அதாவது இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வேறு எந்த ஐடியலும் வரக்கூடாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு மேக்ஸிமலாக இருக்கும். ஸோ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமல் ஐடியலாக இருக்குது. இந்த ஜென்ரேட்டட் பை 4 இந்த ரிங் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ் வச்சு நம்ம இதை ஃப்ரேம் பண்ணுறப்போ இந்த செட்டு இது வந்து சப்செட்டாக இருக்குது. எதுக்குன்னா செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸ்க்கு. செட் ஆஃப் ஈவன் இன்டிஜர்ஸில் இது வந்து சப்செட்டாக இருக்குது. மோர் ஓவர் இந்த ஐடியல் தான் மேக்ஸிமல். இன் பிட்வீன் நம்மளுக்கு எந்த ஐடியலும் இல்லை ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 எடுத்துட்டோன்னு வச்சுங்க. நம்ம 2 எடுத்து இது பண்ணுறோன்னா 0 ± 4 ± 8 ± 12 அப்படின்னு வரும். கரெக்டுங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா விச் இஸ் நாட் மேக்ஸிமல் ஃபார் திஸ் ஒன் பிகாஸ் ஆஃப் த டெஃபினேஷன். ஸோ அப்போது மேக்ஸிமல் வந்துடும். மேக்ஸிமல் ஐடியல்ன்றத இது கரெக்ட் ஆப்ஷன். இப்போ ப்ரைம் ஐடியலா அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஜென்ரேட்டட் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 4, தட் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர். ஸோ அப்போது as per the definition of prime ideal, மேக்ஸிமல் வரும் பட் நாட் அ ப்ரைம். அந்த எலிமெண்ட் வந்து ப்ரைம் எலிமெண்ட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அது ப்ரைம் ஐடியலாக இருந்திருக்கும். ஸோ மேக்ஸிமல் அண்ட் ப்ரைம்ன்றது நம்மளுக்கு ராங். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். If D is an integral domain and D of x is a principal ideal domain, then D becomes அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த தியரம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். தட் இஸ் the f of x, the field, the polynomial of x இது. It's a collection of polynomial. become a field. இந்த ஃபீல்டாக வரும். is a principal integral domain. Principal ideal domain. Principal ideal domain. Let f be a field, then f of x is a principal ideal domain. It's a theorem statement. இது ப்ரூஃபும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஆஸ் பர் த தியரம் D வந்து பார்த்திங்கன்னா இன்டகரல் டொமைனா, தென் D of x is a principal ideal domain. ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா பிரின்சிபல் ஐடியல் டொமைன்னாவே அந்த F வந்து ஃபீல்டாக இருக்கணும். அப்போ இந்த D வந்து என்னவாக இருக்கணும்னா D is integral domain கண்டிப்பாக வந்து ஃபீல்டாக இருக்கும். ஸோ ஆஸ் பர் திஸ் தியரம். ஸோ அந்த தியரம் வந்து நம்ம தரவாக இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிட்டோம்னா இந்த கொஷின் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஏன் வந்து அது ஃபீல்டு அப்படின்ற ரீசனுக்கு இதில் தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ரிங்கு வராது, இன்டர்வல் டொமைனும் நம்மளுக்கு வராது, அண்ட் தென் இட்ஸ் நாட் ஆல்சோ ஐடியல். ஸோ பிகாஸ் ஆஃப் த தியரம், இந்த தியரத்தை பேஸ் பண்ணி நம்ம அதை ஃபீல்டுன்னு சூஸ் பண்ணிடலாம். கரெக்ட் ஆப்ஷன் அது. ஃபீல்டு இஸ் ஏ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு 4th ப்ராப்ளம்.
if capital pi இது pi of n, capital N denotes the number of prime numbers less than or equal to capital N, then pi of 6 which is equal to 4 options கொடுத்துருக்காங்க 2 5 1 4னு. இப்போ நம்மளுக்கு வந்து pi of 6, ஸோ 6 விட லெஸ்ஸாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோன்னா 2 ப்ரைம் நம்பர் கரெக்டுங்களா, அதுக்கடுத்து 3 ப்ரைம் நம்பர், அதுக்கடுத்து வர 5 ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 6ல் இருக்குது. ஸோ என்னுடைய கவுண்ட் 1 2 3. ஸோ ஆன்சர் வந்து 3 தான். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின். பட் ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க 3 கொடுக்கல. பட் கீ ஆன்சரில் வந்து பார்த்தீங்கன்னா 4னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். ஆக்சுவலாக 3ன்னு கொடுத்துருக்கணும். ஏன்னா 6 விட லெஸ்ஸாக இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை கலெக்ட் பண்ணோம்னா கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 5 மட்டும்தான் இருக்குது. கரெக்டுங்களா. பட் 1 வந்து நம்மளுக்கு என்ன கிடையாதுன்னா ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 2 3 5ன்றது தான் கரெக்டு. 1ன்றது நெய்தர் ப்ரைமா நார் காம்போசிட்டில் வரும் இல்லைங்களா. ஸோ 2 3 5. ஸோ நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 3 தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3ன்றது தான் கரெக்டு. பட் நம்மளுக்கு அங்கே 4னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் ராங். ஸோ இதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 5th ப்ராப்ளம். சைலோசியஸை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சைலோ ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்ட் தியரம் இதனால நான் ஸ்டேட்மெண்ட்டாக நல்லா படித்து நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். ஆக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்ன சொல்கிறாங்கன்றதை. let G be a group of order 231. G என்ற குரூப் அதனுடைய ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 231 கொடுத்துருக்காங்க. The number of elements of order 11 in G is number of elements அதனுடைய ஆர்டர் எவ்வளோ இருக்குன்னா 11. ஸோ அது எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூஸிங் த சைலோஸ் தியரம். ஸோ இது நம்ம முதல்ல ப்ரைம் ஃபேக்டராக இது பண்ணிப்போம் இல்லையா. 231 7 × 3 × 11. தென் யூ கேன் யூஸ் த 1 + KP. தட் இஸ் நம்ம இப்போ இந்த 11 சைலோஸ் சப் குரூப் தான் பார்க்க போகிறோம். ஸோ 1 + K 11 which divides 21. ஸோ இதை 11 சைலோ சப் குரூப் பார்க்கறதுனால இந்த எலமெண்ட்டை விட்டுட்டு 7 3 21 இதை டிவைட் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு போதும். அதர் இஸ் ஆர்டர் ஆஃப் G வாட் எவர் இட் இஸ். ஸோ இதில் இப்போ K = 0 K = 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 21 வந்து 1ன்ற நம்பரை வந்து 21 டிவைட் பண்ணும். இட் இஸ் நத்திங் பட் ஆக்சுவலாக 21/1. ஸோ இதனுடைய மீனிங் அதுதான். நம்ம எம்எஸ்சிலேயே படித்தது இது. ஆக்சுவலாக 1 divides 21 அப்படி தான் படிக்கணும். 1 தான் டிவைட் பண்ணுது இதை 21. ஸோ இப்படி இந்த சிம்பிள் எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். இதை 1 divides, தட் இஸ் இந்த லெக்ராஞ்ச் தியரத்தில் ரொம்ப ஃபேமஸான எம்எஸ்சியில் நம்ம படிக்கிறப்போ லெக்ராஞ்ச் தியரத்தில் இது பார்த்துருப்போம். ஆர்டர் ஆஃப் H டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் Gன்னு சொல்லிட்டு. ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு. ஸோ 1 divides 21 when K = 0ன்றப்போ 1 divides 21 கரெக்டு. when K = 1 K = 1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ என்ன வருதுன்னா 11 + 1 12 வரும். இந்த 12 does not divide 21 தெரியும். 12 வந்து 21 நம்மளுக்கு டிவைட் பண்ணாது. தென் வாட் அபவுட் K = 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 2 × 11 22 + 1 23 வரும். தட் இஸ் இந்த நம்பரோட இது அதிகமாகவே போயிடுது. ஸோ நாட் பாசிபிள், டஸ் நாட் டிவைட் 21. ஸோ 11 சைலோ சப் குரூப் வந்து இஸ் யூனிக். அது நம்மளுக்கு தெரியும் ஆஸ் பர் தியரம். 11 சைலோ சப் குரூப் இருந்தால் இட்ஸ் அ நார்மல் இன் G அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரிசல்ட்டை. தட் இஸ் யூனிக். யூனிக் மீன்ஸ் நம்மளுக்கு 1 தான் இருக்குது இல்லைங்களா. K = 0 போடுறதுனால 1. ஸோ 11 சைலோ சப் குரூப் இஸ் யூனிக். தட் இஸ் யூனிக் சைக்ளிக் சப் குரூப். இப்போ இந்த இடத்துல சைக்ளிக்ன்ற கான்செப்ட் எப்படி வருதுன்னா, இப்போ 11 எலிமெண்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், அது வந்து ப்ரைம் நம்பர் இல்லையா. நம்ம ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். எவ்வரி குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைம் நம்பர், எவ்வரி குரூப் ஆஃப் ஆர்டர் ப்ரைமாக இருந்ததுன்னா தட் இஸ் சைக்ளிக். ஸோ இட்ஸ் எஸ் யூனிக் சைக்ளிக் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 11. ஸோ ஆர்டர் 11ன்றது ப்ரைம். ஸோ அப்போ அந்த குரூப் வந்து எப்படி இருக்குன்னா சைக்ளிக் குரூப்பாக தான் இருக்கும்.
ஸோ இந்த ரிசல்ட் எல்லாருக்குமே வெல் நோன், நம்மளுக்கு தெரிஞ்சது தான். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஒரு சைக்ளிக் குரூப்பில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 11 கண்டுபிடிக்கிறதுக்கு திரும்ப அகைன் யூஸிங் த ஆய்லர் ஃபங்க்ஷன் தான். ஸோ எங்கெல்லாம் இந்த ஆய்லர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுதுன்றது நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ பை ஆஃப் 11. ஸோ 11ன்றது நம்மளுக்கு ப்ரைம் நம்பர். ஸோ ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணால் 11 - 1 10ன்றது தான் ஆன்சர். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10. இது நம்மளுக்கு ஆய்லர் ஃபங்க்ஷனில் வந்த ஒரு ரிசல்ட்டு. தட் இஸ் ப்ரைம் நம்பராக இருந்தால் P-1 தான் அதனுடைய ஆன்சர். ஸோ பை ஆஃப் 11 இட்ஸ் நத்திங் பட் 10. ஸோ 10ன்ற ஆப்ஷன் கரெக்டு. ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ராங். ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 11 எவ்வளோ இருக்குன்னா 10 இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைலோஸ் சீரத்தை அப்ளை பண்ணி நம்ம இந்த ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். அதை யூனிக்னு சொல்லிவிட்டு தென் அந்த சைக்ளிக் குரூப் குரூப்ன்றது எப்படி டிசைட் பண்ணணும்னா அதோடைய ஆர்டர் வச்சு தான் டிசைட் பண்ணணும் இல்லையா. ஆர்டர் வந்து ப்ரைம் நம்பராக இருக்குது. ஸோ ப்ரைம் ஆர்டர் இருக்கிறது நம்மளுக்கு சைக்ளிக் குரூப்பு, அதில் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் ஆய்லர் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ரிசல்ட்ஸை நம்ம ப்ராப்பராக எழுதி வச்சுட்டா நம்ம ஈஸியாக இதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆன்சர் 10 வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் 10. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 6th ப்ராப்ளம். இதுவும் சைலோ சேர்த்தை பேஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. A silo 3 subgroup of a group of order 12 as order 4 options கொடுத்துருக்காங்க 3, 4, 12, 8. ஸோ இதுக்கு நம்ம என்ன தேரம் அப்ளை பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சைலோஸ் தேரம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சைலோஸ் தேரம், if P is a prime number and P of alpha divides order of G, then G as a subgroup of order P power alpha. இதோடைய மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு இங்கே 3ன்றது தான் நம்மளுக்கு சைலோ P சப்குரூப்பு P3 இல்லையா, ப்ரைம் நம்பர் 3. ஆர்டர் ஆஃப் குரூப் வந்து 12. ஸோ 3 divides 12. What about the 3 square? அது வந்து 9. 9 does not divide 12. கரெக்டுங்களா? ஸோ அதனுடைய மேக்ஸிமம் பவரே நம்மளுக்கு என்ன தான் 1 தான். 3 power 1 தான் டிவைட்ஸ். அப்போது ஹென்ஸ் த சைலோ 3 சப்குரூப் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் 12 ஆஸ் ஆர்டர் வந்து 3 தான். ஏன்னா 3 ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் சைலோஸ் தேரம் G as subgroup of order P power alpha கொடுத்துருக்காங்க. இந்த P power alpha must divide order of G. அப்போது இங்கே 3 power 1 கரெக்டுங்களா, 3 power 1 this divides 12. What about the 3 square? That is P power alpha does not divide. நம்மளுக்கு சப்குரூப் ஆஃப் ஆர்டர் எப்படி இருக்கும்? P power alpha, that is 3 power 1 அதான் ஆர்டர். கரெக்டுங்களா? ஸோ சைலோஸ் தீரம் ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் சைலோஸ் தீரம் என்ஸ் சைலோஸ் 3 சப்குரூப் ஆஃப் ஆர்டர் 12 ஆஸ் ஆர்டர் 3. ஸோ 3ன்றது தான் கரெக்டு. ஸோ யூஸிங் த ஃபர்ஸ்ட் சைலோஸ் தீரம் நம்மளுக்கு ஆப்ஷன் 3 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ ஒன்லி வி ஆர் அப்ளைங் த ஃபர்ஸ்ட் சைலோஸ் தீரம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வந்து தேர்ட் சைலோஸ் தேரம் அப்ளை பண்ணி போட்டோம். அந்த ப்ராப்ளமாக இதில் ஃபஸ்ட்டு சைலோஸ் தேரம் வச்சு போட்டோம். நெக்ஸ்ட்டு 7th ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம். இது ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம், அதில் ஆன் டு ஹோமோமார்பிசம் எவ்வளோ, எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு ரிசல்ட் வருது. அது நெக்ஸ்ட் 2018 கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ராப்ளத்தை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஃப்ரம் Z10⁵ to Z100 R. ரொம்ப ஈஸியான ரிசல்ட்டு தான், ஜிசிடி தான். அதான் ஜிசிடி ஆஃப் 10⁵ ஆக்சுவலாக நம்மளுக்கு என்னது ஒன் லேக் வரும் இல்லையா, கமா 100. ஸோ வாட் அபவுட் த ஜிசிடி ஆஃப் திஸ் 100? ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100, 200, 30, 40. ஸோ ஆப்ஷன் 300 100ன்றது கரெக்ட். ஸோ ஜிசிடி ஆஃப் இதுக்கு ஜிசிடி எடுத்துட்டாலே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் கிடச்சிடும் ஆஸ் பர் த ரிசல்ட்டு. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஆன் டு ஹோமோமார்பிசம் அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம அது அந்த 2018 வரப்போ சால்வ் பண்ணாத. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை
ஸோ இந்த இதுக்கு வந்து ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஜிசிடி எடுத்துகிட்டா போதும். 10⁵ 100க்கு ஜிசிடி வந்து நம்மளுக்கு 100. சரிங்களா? ஸோ 100 இஸ் எ கரெக்ட் ஆப்ஷன். பட் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் கீ ஆன்சர்லேயே 14 கொடுத்துருக்காங்க. பட் தட் இஸ் ராங். ஃபைனல் கீ ஆன்சர் வந்து 14 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது 40னா எனக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி 40 வந்ததுன்னு சொல்லிட்டு. இது நான் புக்கை ரெஃபர் பண்ண வரைக்கும் இதுதான் கரெக்டாக வந்திருக்கு. ஆக்சுவலாக 100 தான். பட் ஃபைனல் ஆன்சருக்கே 40ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி 40 வந்திருக்குன்னு தெரில. ஸோ யாருன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுறதா இருந்தால் எப்படி 40 வந்துன்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டாக 8th ப்ராப்ளம். இது வந்து பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் அந்த ரிசல்ட் வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம இதை ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஹவு மெனி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் நாட் எக்ஸீடிங் 1000 ஆர் டிவிசிபிள் பை 7 ஆர் 11. ஸோ எத்தனை வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் இருக்குது. எதை எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னா 1000 எக்ஸீட் ஆகக்கூடாது. அது எதால் டிவைட் பண்ணியிருக்கணும்? 7ஆலும் டிவைட் ஆகணும் ஆர் 11ஆல் டிவைட் ஆகிருக்கணும். ஸோ இந்த ஆர் கான்செப்ட் தட் இஸ் ஆறுனா நம்மளுக்கு லாஜிக்கலாக யூனியன் இல்லைங்களா? அண்டுன்னா லாஜிக்கலாக இன்டர்செக்ஷன் சொல்லுவோம் சார் தியரியில். தட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் சொல்லுவாங்க. டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸில் வரும் இது ஆக்சுவலாக. தட் இஸ் அல்ஜிப்ராவில் வர ஒரு கான்செப்ட் தான் இது. த பிரின்சிபல் ஆஃப் இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன். That is number of elements A1 union A2 which is equal to number of elements in A1 plus number of elements in A2. That is அதான் நம்ம மாடலஸ் போட்டிருக்கோம். நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் மீன் பண்ணுறதுக்காக தான். மைனஸ் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் A1 intersect A2. ஸோ திஸ் ஆர் ரிக்வயர்டு ஃபார்முலா. இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 7ஆல் டிவைட் பண்ணும். ஸோ 1000 divided by 7. இந்த சிம்பிள் நம்ம இந்த நோட்டேஷன் எதுக்காக போடுறோன்னு தெரியும். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் விச் இஸ் லெஸ் than or equal to n அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாதிரி நம்ம போட்டோம்னா த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் இதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் விச் இஸ் லெஸ் than or equal to n அப்படின்னு வரும். ஸோ 1000 வந்து 7ஆல் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 142 பாயிண்ட் சம் நம்பர்ஸ் வரும் இல்லையா? ஸோ ஆஸ் பர் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் இது. ஆக்சுவலாக இது என்ன சொல்லாங்களே கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன். ஸோ இதனோட டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர் விச் இஸ் லெஸ் than or equal to n. தட் இஸ் இதனுடைய அதான் இன்டிஜர் வேல்யூவாக பார்ட் இருக்கும். ஒன்று இதோட சின்னதாக இருக்கணும், அதர்வைஸ் இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 142ன்றது கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து 1000 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதனுடைய இன்டிஜர் பார்ட்டு தான் இது ஆக்சுவலாக. ஸோ அப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த 1000 டிவைடட் பை 11 இதை வந்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 90 பாயிண்ட் டெசிமலில் வரும். ஸோ அதனுடைய இன்டிஜர் பார்ட் தட் இஸ் யூஆர் யூஸிங் த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா 90 வரும். தட் இஸ் அந்த இன்டிஜர் பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்டர்செக்ஷன் வருது. ஏன்னா போத் அந்த நம்பர் வந்து 7ஆலையும் டிவைட் ஆகலாம் 11ஆலையும் டிவைட் ஆகலாம். தட் இஸ் அந்த 1000க்குள்ளே வர அந்த நம்பர்ஸ் வந்து 7ஆலையும் 11ஆலையும் டிவைட் ஆகலாம். அதுக்கு தான் இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸாக டிவிசிபிள் பை 7 and 11. ஸோ A1 இன்டர்செக்ஷன் A2 ரெண்டுத்தையும் டிவைட் ஆகணும். தட் இஸ் 1000 by 7 into 11. தட் இஸ் 1000 by 77. 1077ஆல் டிவைட் பண்ணால் இவர் கிட்ட இந்த இன்டிஜர் பார்ட் வந்து என்ன வரும்? 12 வரும். நவ் சப்ஸ்டியூட் தீஸ் வேல்யூ இன் திஸ் ஃபார்முலாவில் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னு வச்சிங்க கரெக்டாக ஆன்சர் வந்துடும். ஸோ நம்மளுக்கு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் எக்ஸீடிங் 1000 எக்ஸீட் ஆகக்கூடாது. மோரோவர் டிவிசிபிள் பை 7 or 11. தட் இஸ் அ யூனியன் கான்செப்ட். நம்மளுக்கு A1 or A2 தட் இஸ் divisible 7 or divisible by 11. So applying this formula that is 142 நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? 142 then plus 90 minus 12. ஸோ இதை நம்ம ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணால் 220 வருது ஆன்சர். ஸோ ஆப்ஷனில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 220 இஸ் அ கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். ஸோ நம்மளுக்கு
using the principle of inclusion exclusion அந்த ரிசல்ட் வச்சு பார்க்குறப்போ 220 நம்பர்ஸ் இருக்குது பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் which is divisible by 7 or 11. Next, 9th problem, that is the remainder when 9 power 10 is divided by 11. இது நம்ம காங்க்ரூவன்ட் ரிசல்ட் வச்சு நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். Nine power 10 which is divisible by 11. ரிமைண்டர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேக் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் 9 power 1 which is congruent to 9 mod 11. அப்புறம் 9 ஸ்கொயர் போட்டோம்னா 81 வரும். 81 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 4. காங்க்ரூவன்ட் கான்செப்ட் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான். தென் இப்போ நம்மளுக்கு இமிடியேட்டாக என்ன தேவைன்னா 9 power 10 9 பவரில் எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க, பவர் வந்து 10 ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 9 power 2 வந்திருக்கு இல்லையா. ஸோ ரைசிங் த பவர் 5 அப்படின்னா 9 power 2 into 5 4 power 5. அப்போ 9 power 10 வந்துடும் இல்லையா. அப்போ 4 power 5 mod 11. இப்போ 4 power 5 mod 11 கண்டுபிடிச்சா போதும், எனஃப். ஸோ அப்போது 4 congruent to 4 mod 11 தான். 4 power that is 4 4 1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் that is 16. 16 mod 11னா 16 11ஆல் நம்ம டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருது, அந்த 5 எடுத்து போடுவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இதெல்லாம் நம்பர் தேரியே பேசிக்காக நம்ம பார்த்துருக்கோம் காங்க்ரூவன்ட்டில். நெக்ஸ்ட்டு 4 கியூப் கண்டுபிடிக்கிறோம். தட் இஸ் 4 into 5 20. கரெக்டுங்களா. 20 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 9. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ரிக்வயர்டு வந்து 4 power 5 தான். that is 4 power 2 into 4 power 3 தான். that is 5 into 9 that is 45 mod 11. 45 நம்ம 11ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வருதுன்னா 1. ஸோ தட் இஸ் எக்ஸ் வேல்யூ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ 9 power 10 டிவைடட் பை 11ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு வர ரிமைண்டர் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1 தான் இருக்கும். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் ஆர் த ராங் ஆப்ஷன்ஸ். ஸோ காங்க்ரூவன்ட் அந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே நம்ம ஈஸியாக இதை ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லாஸ்ட் 10th ஒன், அகெயின் ப்ரிமிட்டிவ் ரூட்டில் தான் கேட்டிருக்காங்க. த ப்ரிமிட்டிவ் ரூட் mod 18 இஸ் 3 5 6 9. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த ப்ராப்ளத்துக்கும் இப்போதைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கணும். இப்போது இதில் ப்ரிமிட்டிவ் ரூட் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணுறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். ப்ரிமிட்டிவ் ரூட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம அதுக்கு ஆய்லர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம். கரெக்டுங்களா. த ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் மாடுலோ 19 அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் எத்தனை இருக்கும் மாடுலோ 19க்கு, அதுக்கு இந்த ஃபார்முலா ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே கேட்டிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிமிட்டிவ் ரூட் mod 18 ப்ரிமிட்டிவ் ரூட் எது இருக்குது, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து ப்ரிமிட்டிவ் ரூட்டாக இருக்கும், மாடுலஸ் 18. ஸோ நம்ம அதை கம்பேர் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் எதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டா எத்தனை ப்ரிமிட்டிவ் ரூட் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. பை ஆஃப் 18 ஆய்லர்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா பை ஆஃப் 18 ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் 18 நம்ம ப்ரைம் ஃபேக்டராக எழுதுனா தான். எப்படி எழுதலாம்னா 9 2 தென்னா 3 3. ஸோ 2 into 3 into 3. ஸோ நம்ம இதை ஆக்சுவலாக 18 எப்படி எழுத முடியும்னா 18 ஈக்குவல் டு 2 into 3 ஸ்கொயர் தட் இஸ் ப்ரைம் பவரில் எழுதுகிறப்போ 2 3 ப்ரைமாக வருது நம்மளுக்கு. ஸோ ஆஸ் பர் த ஆய்லர் ஃபங்க்ஷன் பை ஆஃப் n ஈக்குவல் டு n into 1 minus 1 divided by p1 into 1 minus 1 divided by p2 அது தெரியும் நம்மளுக்கு, அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த இடத்துல என்னென்ன ப்ரைம் நம்பர் ஆகுது, 2 3 வருது. அப்போது 18 1 minus 1 by 3 into 1 minus 1 by 2. ஸோ ஆஃப்டர் நம்ம சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 6. அப்போ 6 ப்ரிமிட்டிவ் ரூட் இருக்குது மாடுலஸ் 18. ப்ரிமிட்டிவ் ரூட் மாடுலஸ் 18 6 இருக்குது. சார் அது அந்த 6 என்னென்ன ரூட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்கன்னா
1 5 7 11 13 17 இந்த 6 தான். எப்படி இந்த 1 5 7 11 13 17 சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிசிடி ஒன்னாக இருக்கும். தட் இஸ் கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 18 1க்கு ஜிசிடி 1 தான். 5 18 அதுக்கும் 1 கரெக்டுங்களா. 7 18 அதுவும் 1 தான். 11 18 அதுக்கும் 1 தான். 13 18 அதுக்கும் 1 தான். 17 18க்கும் ஜிசிடி வந்து 1 தான். ஸோ அப்படி எழுதுறது தான் நம்ம இந்த 6 ப்ரிமிட்டிவ் ரூட்ஸ் கரெக்டுங்களா. ஸோ இப்போ இதை வச்சே நம்ம ஆப்ஷன் முடிவு பண்ணிடலாம். ஆக்சுவலாக 5 7 11 13 17 இப்போ ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வராது, 6 வராது, 9 வராது. ஸோ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் 5 தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவ் ரூட். ஸோ இதை வச்சே நம்ம இமீடியட்டாக ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து ஃபர்தராக வர ரிசல்ட்டு ப்ரிமிட்டிவ் ரூட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு உண்டான இது. தட் இஸ் 5 5 ஸ்கொயர் 5 கியூப் 5/4 எது போட்டாலும் அந்த 1 mod 18 வரக்கூடாது. ஆக்சுவலாக ஆஸ் பர் த டெஃபினிஷன் ஆஃப் அ ப்ரிமிட்டிவ் ரூட் ஆக்சுவலாக அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் நான் பண்ணேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த லெவலுக்கு கேட்கல இன்டெப்த்தாக. ஸோ எத்தனை ப்ரிமிட்டிவ் ரூட்டுன்றது நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதில் எந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ 10 ப்ராப்ளம்ஸ் தான் கேட்டிருக்காங்க 2017. ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து 2018 அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ராவில் எத்தனை ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க எப்படின்னு பார்ப்போம். ஃபைனலாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த டாப்பிக்கில் அதிகமாக கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு கேட்க போகிற டிஎன் செட்டில் என்ன டாப்பிக்கில் வரதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் த ஃபுல் வீடியோ. நன்றி.